Prevention of Cruelty to Animals Act 1960. விலங்குகள் கொடுமை தடுப்பு சட்டம் 1960. டெஃபினேஷன்ஸ்ல வந்து குவாலிட்டினா என்ன, அனிமல்ஸ்னா யாரு, அப்புறம் அனிமல்ஸ் வந்து வச்சு பார்த்துட்டு இருக்கேன் நான் தான் இன்சார்ஜ்னா என்னோட கடமைகள் என்ன அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு. ஸோ அவங்க எப்படி அமைக்கிறாங்க, அவங்க எப்படி வந்து அவங்களுடைய நிதிகள் எப்படி ஒதுக்கப்படுகிறது, அவங்களுடைய வேலைகள் என்ன, அவங்களுடைய பவர்ஸ், இந்த சட்டத்தின் மூலியமா ரெகுலேஷன்ஸ் மூலமா உங்களுக்கு என்ன மாதிரியான பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, கொடுமை செய்வதை பற்றின விஷயங்களும் அந்த மாதிரி செஞ்சா என்ன மாதிரியான தடுப்பு மாதிரியான விஷயங்கள் செய்யணும், என்ன பெனால்ட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றின விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சாப்டர் 4ல் வந்து ஆராய்ச்சி செஞ்சு ஏதோ ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கான செக்ஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் இதில் என்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்குன்னு பற்றி பேசியிருக்காங்க. அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மூலியமா தான் பண்ணணும், ப்ராப்பராக லைசன்சிங் வாங்கி தான் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு யார் இன்சார்ஜ்னா ஒரு கமிட்டி. ஸோ அந்த கமிட்டிக்கு என்ன பவர்ஸ் இருக்கு, அவங்களுடைய கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லி மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அண்ட் அது தவறும் பட்சத்தில் என்ன மாதிரியான தண்டனை, என்ன மாதிரியான பெனால்ட்டிஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ்னா என்னங்க, வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சர்க்கஸ் மாதிரியான விஷயங்களை நடத்துவாங்க. ஸோ ஒரு எக்ஸிபிஷன்லையோ ஒரு பப்ளிக் பிளேஸ்லையோ இல்லை ஒரு